إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله எல்லாம் அல்ல இறைவன் தன் திருமறை குர்ஆனில் ஏதேனும் ஒரு விஷயத்தை நமக்கு கட்டளையிட்டால் அதை அப்படியே கேட்டு உலகிலே நாம் அதை செயல்படுத்துவதுதான் நமக்கு மிகவும் ஏற்றமானது. அப்படி செயல்படுத்தினால் மட்டும்தான் நாளை மறுமையிலே நம்மால் வெற்றி பெற முடியும். அந்த அடிப்படையிலே அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனில் எதை சொன்னாலும் அது ஒரு வார்த்தையாக இருந்தாலும் ஒரு வரியாக இருந்தாலும் அதுல அதிகமான அர்த்தங்கள் புரிந்திருக்கும். அதை அப்படியே நாம் கேட்க வேண்டும் என்ற அவனுடைய கட்டளை புரிந்திருக்கும். அதிலே பல உலகம் சார்ந்த மறுமை சார்ந்த பயன்கள் புரிந்திருக்கும். ஆனால் இறைவன் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அதிலே உண்மையும் மிக முக்கியமானதா இருக்கும். அல்லாஹ் என்றைக்கும் பொய் சொல்ல மாட்டான். வாக்கு கொடுத்து விட்டு வாக்கு மீறவும் மாட்டான். இதுதான் இறைவனுடைய பண்பு. ஆனால் அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனிலே பல இடங்கள்ல நமக்கு சத்தியம் விட்டு சில விஷயங்களை சொல்லி காட்டுகின்றார். அல்லாஹ் தான் பொய்யே சொல்ல மாட்டேன், எதுக்காக இந்த மாதிரி சத்தியம் விட்டு சொல்லணும்? சூரியன் மீது சத்தியம் விட்டு சொல்கின்றேன், முற்பகல் மீது சத்தியம் விட்டு சொல்கின்றேன், வன்னஜ்மி நட்சத்திரத்தின் மீது சத்தியம் விட்டு சொல்கின்றேன், அல் குருஜி நட்சத்திர கொத்துக்கள் மீது நட்சத்திரங்கள் மீது நான் சத்தியம் விட்டு சொல்கின்றேன். அப்படின்னு பல இடங்களிலே அல்லாஹ் தன்னுடைய படைப்பினங்களின் மீது சத்தியம் விட்டு சில விஷயங்களை சொல்லி காட்டுகின்றார். அந்த அடிப்படையிலே இறைவன் சூரத்துல் அஸ்ர்ல சொல்லி காட்டுகின்றார், வல் அஸ்ர் காலத்தின் மீது நான் சத்தியம் விட்டு சொல்கின்றேன், இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இந்த மனிதன் இருக்கிறான்ல அவன் முழுக்க முழுக்க கேடுல இருக்கின்றான், அவன் நஷ்டவாளியாக ஆகும் போறான். அதுவும் நான் சத்தியம் விட்டு சொல்றேன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா. இறைவன் சாதாரணமா சொன்னாலே அதுல உண்மை இருக்குதான். ஆனால் சத்தியம் விட்டு அவன் ஊர்ஜிதப்படுத்தி சொல்றான்ல, இங்கதான் நாங்க கவனிக்கிறோம். எதற்காக அல்லாஹ் தஆலா இப்படி சொல்லணும்? அந்த குர்ஆன் வசனத்திலேயே அதுக்கு அடுத்த வசனமாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுதுன்னா, இல்லல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத் வதவாஸவ் பில் ஹக்கி வதவாஸவ் பிஸ் ஸப்ர். யார் யாரெல்லாம் இறை நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் புரிந்து, ரெண்டு பண்பு இருக்கும், இறை நம்பிக்கை கொண்டிருக்கணும், நல்லறங்கள் புரிஞ்சிருக்கணும், நன்மையான காரியங்கள் என்னென்ன இருக்கிறோம் அதையெல்லாம் அவர் தேடி தேடி செஞ்சிருக்கணும். இது மட்டும் பத்தாது, அதற்கு மேலாக தான் தஆலா சொல்கிறார், வதவாஸவ் பிஸ் ஸப்ரி வதவாஸவ் பில் ஹக். இந்த உண்மையை கொண்டும் சத்தியத்தை கொண்டும் பொறுமையை கொண்டும் யார் ஒருவர் தன்னுடைய சகோதரர்களை இந்த மார்க்கத்தின்பால் அழைத்து அவரை நேர்வழிப்படுத்துகின்றாரோ அவர்களையும் தவிர மற்ற எல்லாருமே எப்படி இருக்காங்க? நஷ்டவாளியாக இருக்கிறாங்க. இந்த 4 பண்பு யார் இடத்துல இருக்குதோ அவங்க மட்டும்தான் நஷ்டவாளிகள் கிடையாது என்று அல்லாஹ் தஆலா சொன்னார். அப்போ நாம் இறை நம்பிக்கை கொண்டால் மட்டும் பத்தாது, இறை நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்திருந்தால் மட்டும் பத்தாது, சத்தியத்தை பிற மக்களுக்கு எடுத்து சொல்லணும். அப்பனாதான் இறைவன் நாளை மறுமையிலே நஷ்டவாளிகளுடைய பட்டியலை நம்ம கொண்டு வராம இருக்கோம். இப்போ நாம் இந்த உலகத்திலே வாழும் பொழுது வெறும் இறை நம்பிக்கையும் நாம அல்லாஹ் தஆலா சொன்ன அடிப்படையிலே இதுல அந்த அமல்கள் இருக்கிற அந்த அமல்கள் மட்டும் செய்தால் பத்தாது, பிற மக்களுக்கு அதை எடுத்து சொல்லணும். அல்லாஹ்வின் தூதர் என்ன சொல்லியிருக்கிறாங்க? வல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்னிடம் இருந்து ஒரே ஒரு செய்தியை நீங்க கேட்கிறீங்களா, அதையும் பிற மக்களுக்கு எடுத்து சொல்லிடுங்க. ஒரு செய்தி தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பூட்டி வச்சிடாங்க. அதை பிற மக்களுக்கு எடுத்து சொல்வதற்கு எவ்வளவு முயற்சி செய்ய முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதிகமாக முயற்சி செய்யும். அல்லாஹ்வின் தூதர் தன்னுடைய இறுதி ஹஜ் பேரவை பொழுது இதை சொல்லிதான் ஆரம்பிக்கிறாங்க. பயான சொல்றதுக்கு முன்னாடியே இன்னும் வந்துதான் சொல்ல முடியாது. இதற்கெல்லாம் முன்னாடி அல்லாஹ் என்ன சொல்றாங்க? இங்க ஹஜ் பேருரைக்கு நிறைய பேர் வந்திருக்கீங்க, ஆனால் இங்க வந்திருக்கக்கூடிய நபர்கள் வராத நபர்களுக்கு எடுத்து சொல்லிடுங்க. நான் சொல்லக்கூடிய செய்திகளை முடிஞ்ச அளவிற்கு மனசுல வச்சுக்காங்க, மனப்பாடம் பண்ணிக்கங்க. முடியலையா அதை எழுதி வச்சுக்கணும்.
எழுதி வச்சு பிற மக்களுக்கு அதை எடுத்து சொல்லியிருக்கேன், நீங்களே வச்சுக்கிறாங்க. வராத மக்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கும் எடுத்து சொல்லுங்கள் என்று ரசூலா சொல்லித்தான் அவங்களுடைய உரையவே ஆரம்பித்தார். எனவே எப்படி இந்த ஐவேளை தொழுகையும் நோன்பும் ஜக்காத்தும் நமக்கு மிக முக்கியமான கடமையா இருக்கிறதோ, நமக்கு அல்லாஹ்வுக்கு மூலியமாக கிடைத்த செய்திகளை பிற மக்களுக்கு எடுத்து சொல்வது நம்ம கடமை தான். அல்லாஹ் தன் திருமறை குர்ஆன் ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லி கொடுத்துட்டாங்க, பாலுக்கும் அவலியாவும், முஸ்லிமான ஆண்களும் சரி முஸ்லிமான பெண்களும் சரி அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் உற்ற தோழர்கள் தோழிகள் தான். எந்த விஷயத்துல ஒருவனும் போன நன்மையை ஏமி தீவையை தடுக்கின்ற விஷயத்துல இவர்கள் 2 பேருமே உற்ற தோழர்கள் உற்ற தோழிகள். ஆண்களுக்கு மட்டும் அல்லாஹ் சொல்லல், பெண்களுக்கும் சேர்த்தேனா சொல்ல. எனவே இந்த உரை ஆற்றுவது, மக்களுக்கு எடுத்து சொல்றது, தாவாப்படி செய்யறது, இதெல்லாம் ஆண்களுக்கு மட்டும் கிடையாது, பெண்களுக்கும் உண்டு. அதோடு சேர்த்து ஆளுங்களுக்கு மட்டும் கிடையாது. யார் யாருக்கெல்லாம் மார்க்க செய்திகள் மார்க்க இரும்புகள் நிறைய இருக்குதோ அவர்களும் எடுத்து சொல்லணும். யாருக்குமே பெரிய விஷயமான இரும்புகள்லாம் தெரியல, ரொம்ப அதிகமான விஷயங்கள் தெரியல விட்டாலும் ஒரே ஒரு விஷயம் கிடைக்குதா அதையும் பிற மக்களுக்கு எடுத்து சொல்லணும். இதுதான் நம்மளுடைய மார்க்கம் நம் மீது இருக்கின்ற கடமை. எனவே இன்ஷா அல்லாஹ் வருகின்ற காலங்களில் எப்படி இந்த ஐவேளை தொழுகைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, நோன்பு வைப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, இன்னவர கடமைகளுக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, அதே போன்று இந்த அழைப்பு பணிக்கும் அதிகமான முக்கியத்துவத்தை கொடுத்து நம்மளுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் என்று யாருக்காருக்கெல்லாம் இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்ல முடியுமோ அவர்களுக்கெல்லாம் இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லி இந்த இஸ்லாத்தின் பால் அவர்களை அழைத்து நல்வழிப்படுத்தக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்று கூறி எனது உரைகளை முடித்துக் கொள்கிறேன்.